2 பேருக்கும் இங்கதான் வைக்கணும்னா வச்சிரலாம். உனக்கு சம்மதம் தானே? எனக்கு முழு சம்மதம்மா. சரிடா, ஒரே வீட்ல பண்ணா ஃபங்க்ஷன் ஒரே இடத்துல முடிஞ்சிரும். இங்கேயும் அங்கேயும் பண்ணலாமே, என்ன சொல்றீங்க சேரா? மீனா எது சொன்னாலும் ஓகே. அப்புறம் என்ன, மாப்பிள்ளையே 2 பேருக்கு இங்கே பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. நம்ம வீட்லயே 2 விசேஷத்தையும் சிறப்பா பண்ணிடுவோம். இதத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். அதத்தான் மாமாவும் சொல்றாரு. ஆனா அத்தை, என்ன சொத்த? மீனா விருப்பம் என்னவோ அதுதான் நடக்கும். சக்தி, இங்கே உனக்கு சம்மதம் தானம்மா? இல்ல மீனா சொன்ன மாதிரி 2 விசேஷத்தையும் ஒரே இடத்துல வச்சா 2 குடும்பமும் ஒன்னா விசேஷத்தை ஒரே இடத்துல பார்க்கலாம். நாங்க அங்க வரணும், அவங்க இங்க வரணும். நல்ல நேரம் போக வர ரொம்ப கஷ்டமா இருக்கும். அம்மா, முடிவு பண்ணதுதான். யாரோட அனுமதி இங்க அவசியம் கிடையாது. ஐயரே, சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். என்ன வாங்கணும் செய்யணும்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருங்க, அது மாதிரியே பண்ணிடுவா. அதெல்லாம் லிஸ்ட் போட்டு கொடுத்துடுறேன். நகை, மாலை, துணிமணி, தாலியில கோக்க உருப்படிங்கன்னு சகலமும் குறிச்சு தரேன். இப்பவே வாங்கிடுங்க. சரி சரி, அப்ப எல்லாரும் கிளம்பலாமா? ஜோதி, மீனா, நீங்களும் கிளம்புங்க. ஒன்னா போய் புடவை நகைலாம் எடுத்துட்டு வந்துடலாம். சக்தி, நீயும் வேலும் சீக்கிரம் கிளம்புங்கம்மா. இதுக்கெல்லாம் நான் வரலப்பா, நீங்களே போய் வாங்குங்க. நானும் அத்தானும் கூட வரல பாட்டி. நல்லா அம்மா கையால சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போடணும். என்னத்தான்? எனக்கு ஒர்க் இருக்கு. பாட்டி, நீங்களே வாங்கிடுங்களேன். அப்போ சக்தியும் வேலும் மட்டும்தான் வராங்க, அப்படிதானே? நான் வரேன் பாட்டி, சக்தியும் வருவா. பொம்பளைங்க சமாச்சாரத்துக்கு நீ எதுக்கு போகணும்? நமக்கு வெளியில 1000 வேலை இருக்குடா. டேய், பொம்பளைங்க துணி கிடைக்கும் நகை கிடைக்கும் போய் பிடிச்சதை வாங்கணும்னா நாம உழைக்கணும்டா. வா வா, நாம பொழப்ப பார்ப்போம், வா.